கண்டிப்பா இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க பாய்ஸ். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியாது, ஹேர் இருக்கும்போது அந்த அருமை வந்து தெரியாது, போனதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கவங்களும் சரி, கொட்டிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, கண்டிப்பா இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான, எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆசை முடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒன்று, அதுக்கான ஒரு வீடியோ தான். இப்படி இந்த முடியை நான் இப்படி மாத்தினேன் அப்படிங்கிற என்னோட ஜென்யூனான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். 5 டிப்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் டிப்ஸ், நீங்க எப்பயுமே மார்னிங்கும் நைட்டும் கண்டிப்பா தலை சீவணும். தலை சீவணும் அதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு கேட்டா, ஆமா கண்டிப்பா நீங்க தலை சீவுறதை மட்டும் மறக்காதீங்க, சிக்கா வச்சுக்காதீங்க. நைட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்க போயிட்டு இருந்தாலும் தலை சீவிட்டு படுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப இந்த ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஹேரை பொறுத்து நான் இப்போ வந்து நான் உங்க ஹேர் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ட்ரை ஹேர், சில பேருக்கு வந்து ட்ரை ஹேர் வந்து ஓயாம குளிச்சோம் அப்படின்னா வந்து இன்னும் ட்ரையா மாறிடும். ஸோ ஓயாம குளிக்காம நம்ம ஹேர் வாஷ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஹேர் வளர்றதுக்காக கண்டிப்பா கிடையாது. ஹேர் வாஷ் பண்றதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆனா அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. உங்களோட கிளீனா வச்சுக்கிட்டாதான் ஹேர் ஃபால்ஸ் இல்லாம உங்களுக்கு ஹேர் வந்து உங்களால ப்ரிவென்ட் பண்ணவே முடியும். ஸோ ஹேர் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, இப்போ கோம் எடுத்த உடனே அதுல அழுக்க நீங்களே பார்க்கலாம் இல்லையா, அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். மைல்டான ஒரு ஷாம்புவை சூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம். உங்க தலையை நீங்க கிளீனா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க வந்து தலை குளிக்கிறீங்க இல்லை தவிர அதுக்காக முடி வளருங்கிறது கிடையாது. ஆனா கிளீனா வச்சுக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா, கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஹேர் பேக் வந்து இதுல எத்தனை பேர் போடுறீங்க, இத்தனை பேர் பாக்குறீங்க இல்லையா, நீங்க யாராச்சும் ஹேர் பேக் அப்படிங்கிற ஒன்று போடுறீங்களா? கண்டிப்பா நம்ம போட மாட்டோம். போட்டோம் அப்படின்னாலும் 1 வீக் 2 வீக் போடுவோம், அடுத்த வீக் நம்ம போட மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு எந்த க்ரோத்துமே தெரியல, ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒன்றை வந்து புதுசா வந்து ஹேருக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூவா நம்ம போடணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 மந்த் ஆச்சு நம்ம அதை போட்டாதான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். நம்ம வந்து ஒரு 2 வீக்கோ 3 வீக்கோ போட்டுட்டு எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படிங்கிறது விட்டா கண்டிப்பா வளராது முடி. ஸோ அது 2 மந்த் ஆச்சும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஹேர் பேக்கை நான் காட்டுறேன். நம்பர் 2, நீங்க கோம். தலை சீவணும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இல்லையா, தலை சீவுறது நீங்க நார்மலான கோமை வச்சு சீவுறத தயவு செய்து தடுத்துருங்க. அந்த மாதிரி வந்து சீவாதீங்க கண்டிப்பா. அதனாலே நிறைய ஹேர் வந்து நமக்கு வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோம் வந்து யூஸ் பண்ணுங்க. பண்ணாலே உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து ஹேர் வந்து கொட்டுறது வந்து நிற்கும். அதுக்கு நீங்க எந்த மாதிரி கோம் பண்றேன்னு சொல்லி சரின்னு கோம் பண்ணாம எப்படி நான் கோம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராப்பரா காட்டுறேன். அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல என்னைக்குமே கீழே இருந்து தான் நம்ம வந்து கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி கையால எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்து விடலாம். எடுத்து விட்டக்கு அப்புறம் எப்படி நான் சொல்றேன் நல்லா இங்க பாத்துக்கோங்க. இப்படி உள்ள விட்டு இப்படிதான், அவ்வளவுதான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க இங்க கோம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கோம் பண்ணிட்டு அப்புறம் மேல இருந்து கீழே கோம் பண்ணணும். 2 பார்ட்டிஷனா கண்டிப்பா பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு கோம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. தூங்கும் போது உங்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்க ஹேர் வந்து கொஞ்சம் கொட்டுறது வந்து கம்மியாகிற மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணது. ஓகே, ரொம்ப ஹேர் வந்து கொட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா முதல் நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுவீங்க, 2 ஹேரை வந்து பிரிச்சுங்க. டிவைட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல கோம் பண்ணி பின்னிருங்க. இந்த சைடு ஒரு பின்னல், இந்த சைடு பின்னல். காமெடியா தான் இருக்கும், ஆனா நம்ம நைட்டு வந்து தூங்கும்போது நம்ம முடி நமக்கு முக்கியம் இல்லையா, ஃபாலோ பண்ணுங்க. பின்னிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்ப காலையில எல்லாம் யாச்சும் வருவாங்கன்னு ஃபீல் பண்றீங்க, அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 2 பின்னலா பின்னக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப 2 சைடு நான் சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி போட்டுட்டு இங்க ஒரு ரப்பர் பேண்ட், உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரப்பர் பேண்ட், இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு தென் இப்படி ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி பேண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகாது, கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி போட சொல்றேன் அப்படின்னா முடி வந்து இழுக்காது, அதுக்காக நான் அப்படி போட சொல்றேன். நம்ம இப்போ வந்து ஒன் சைட் பின்னிட்டு தூங்குறோம்னு வைங்களேன், நம்ம இந்த சைட் படுப்போம், இந்த சைட் படுப்போம், முடி வந்து இழுக்கும், அதனால வந்து நிறைய சிக்க பிடிக்கும், சீவும் போது முடி உடையும், பிரேக்கேஜ் ஆகும். ஸோ நம்ம அப்படி செய்யறதுனால கொஞ்சம் முடி ஹேர் ஃபால் வந்து கம்மியானதை ஃபீல் பண்ணி. அதனால தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளவுக்கு நம்ம வெளியே செய்யறோமோ அவ்வளவுக்கு நம்ம உள்ளேயும் செய்யணும். இன்டேக் ரொம்ப முக்கியமான ஒன்று ஹேருக்கு. ஸோ நான் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு மேலாக நான் உங்களுக்காக சொல்றேன். ஓகே, முதல் எடுத்த உடனே அயன். அயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, உங்க எல்லாருக்கும் வந்து பிளட் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ரீசெண்ட் டைம்ல நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அயன். அயன் வந்து எனக்கு லோ லெவல்ல இருந்துச்சு. அயன் ரத்தமே எனக்கு சொல்லப்போனா இல்லை.
ஒரு 7 என்னமோ தான் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக உங்கள் அயன் லெவலில் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ பிளட் இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. சாப்பிடுங்க. இப்போ முடி வளருது அப்படின்னா அதுக்காக எதுவுமே சாப்பிடாம வெளியே நான் சொல்றதெல்லாம் தேய்ச்சிட்டு எதுவுமே கிடைக்கல ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. கொஞ்சமாச்சும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக டைம் சேவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். அதுக்கானதை நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம சம்மரில் தான் இருக்கோம். ஓகே, சம்மரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வேர்க்கும். அதுக்காக நிறைய தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி எடுத்துக்க பதிலாக நார்மலான வாட்டருக்கு பதிலாக சியா சீட்ஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். அது பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கூட, ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி. ஸோ சியா சீட்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நைட்டே வந்து அது ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் வந்து அது வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சியா சீட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி குடிங்க. ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா, ரொம்ப வேர்க்கும். வேர்க்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு நல்லா டைட்டாக வந்து பின்னி போட்டுருவோம். அந்த மாதிரி பின்னி போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது, எனக்கு புரியுது அடுத்த நம்ம வேலை இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம ஃபேன் போட்டு கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோம் பண்ணி பின்னிங்க அப்படின்னா ஈரு அந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி பிடிக்காது. ஓகே, அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப வேர்த்துச்சு அழுக்கா இருக்கு உங்க ஸ்கால்பே அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா பண்ணிக்கோங்க. வெயிலுக்கு போகும்போது வெயில் படுற மாதிரி முடிய வந்து ரொம்ப நேரம் காட்டாதீங்க. ஃபேஸ் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிக்கோங்க. ஹேரையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. ஹேர் வந்து இதனால வந்து ரொம்ப ரொம்ப படுறனால நமக்கு அதிகமான பிரேக்கேஜ். டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஆயில் வந்து வைக்கணுமா வைக்க கூடாதா அதை மொத்தம் சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஹேர் கண்டிப்பா ஆயில் வச்சே தான் ஆகணும். நீங்க வெளியே போறீங்க, ஹேர் வந்து ஆயில் வச்சா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது கொஞ்சமா ஹோம்மேட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஹோம்மேட் ஆயில் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா. ஓகே, சிம்பிளா செஞ்சு அதை நீங்க எப்பயுமே நைட்டு தூங்கும் கொஞ்சமா வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா ட்ரை ஹேருக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அது. ஆயிலி ஹேருக்கு வந்து அதை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணும்போது 2 ஸ்கால்புடைய ஹேருமே வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். என்ன சாப்பிடலாம், இன்டேக் சாப்பிடலாம். முக்கியமானது இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண எப்போ ஆரம்பிச்சிங்களோ இன்டேக்கும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா சில விஷயத்தை நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன், ஏன்னா லாங் வீடியோவாக மாறிடும். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். நெல்லிக்காய் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நெல்லிக்காய், ஆரஞ்சு இது ரெண்டு ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக எப்பயுமே எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். தென் இதெல்லாம் தாண்டி கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை உங்களால் எடுத்துக்க முடியாது. பட் வந்து ஒரு ஸ்லைஸ் இல்லை வந்து அது வந்து ஹனி போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேஸ்ட்ரிக் இருக்கவங்க மட்டும், இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து எள்ளை வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு முடிக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ வந்து எள்ளை வந்து நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரெசிபி வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹோம்மேட்லேயே பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சிம்பிளாக சூப்பரான ஒரு ரெசிபி, டேஸ்டான ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எள்ளு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வறுத்துட்டு தென் வந்து அது சாதத்தில் போட்டு ஒரு 1 டே எப்பயுமே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே வந்து எடுத்துக்கோங்க. எக் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்தையுமே எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும். நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதனால் உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகாது. இதை ரொட்டீனாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாரும் பார்ப்போம். டாடா பாய். நம்ம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.